நெட் ஃபேப்ரிக்கு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த லென்த்து ப்ளவுஸோட லென்த் இருக்குது, அதை விட ஒரு 2-3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க லென்த்து. ஓகே, இது ஃபுல்லாக ஃபேப்ரிக்கு பின் டக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இப்படி பாவு இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாவு இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பின் டக்ஸ். ஓகே, இந்த மாதிரி பின் டக்ஸ் போட்டுட்டே போங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சு. அதில் பாவு இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பின் டக்ஸ் போடணும். 1/2 இன்ச்சஸ்க்கு ப்ளீட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் போட்டோம்ல, 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 ஒரு பாவு இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாவு இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி ஃபுல்லாக பின் டக்ஸ் போட்டுகிட்டே போங்க. இந்த ஃபுல் 1 மீட்டர் இருக்குல்ல ஃபேப்ரிக்கு, இந்த 1 மீட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி பின் டக்ஸ் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
இதை சுடு. இந்த மாதிரி ஃபுல்லாக பின் டக் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, டுடே கிளாஸில் நெட்டட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் மெஜர்மெண்ட்டு எழுதிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து, ஷோல்டரு, செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, அப்பர் செஸ்ட்டு, பாயிண்ட்டு, அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, கப் சைஸு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக் டீப்பு, பேக் நெக் டீப்பு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஓகே, பேக்கில் இந்த மாதிரி நெட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவில் நெட் அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி கட் பண்ணுறது சொல்லித்தரேன். நீங்கள் 1 டக் வேணும்னா 1 டக்கு பண்ணிக்கலாம் ப்ளவுஸு. இல்லைன்னா பிரின்சஸ் கட் வேணும்னாலும் பிரின்சஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் 1 டக் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எப்படி அட்டாச் பண்ணுறது, பேக் பார்ட்டில் இந்த மாதிரி பின்டக் போட்ட ஃபேப்ரிக் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அது வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த சைடில் நெட்டு வரும். ஃபுல் ஹை ஷோல்டர் இருக்குது, ஃபுல் ஷோல்டர் இருக்குது. ஓகே, ப்ளவுஸ் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சஸ் ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணணும், 16 இன்ச்சஸ். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எவ்வளோ இருக்குது? 15.5 இருக்குது. 15.5 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது பார்த்துக்கோங்க. அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு சேம், ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா, சீம் அலவன்ஸ்க்காக 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணணும். டிவைடட் பை 4 இந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்டு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. டூ இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக. இது 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் பேக் ஆர்ம் ஹோல் கர்வு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கர்வ் இதை மார்க் பண்ணிக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் போட் நெக்குக்காக நம்ம மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சஸ் இந்த ஆர்ம் ஹோல் டவுன் இருக்குது இல்லையா, இந்த சைட்லேருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 2.5 இன்ச்சஸ். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக் அட்டாச் ஆகிடும். இப்போ பேக்கு நெக்கு டீப் மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு டீப்பு. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்துக்கோங்க. 5.2. இந்த இடத்துலையும் 5.2 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் ஷேப் இந்த மாதிரி ரவுண்டாக. ஓகே, இதுதான்
நமக்கு நெட்டு ஃபேப்ரிக்கு அட்டாச் ஆகும். இப்போ நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக இது எல்லாமே மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸு வச்சு நெட் ஃபேப்ரிக்கு கட் பண்ணணும். இந்த மாதிரி முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது பேக் பார்ட்டு. இது ஆனதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டு 4 inchesக்கு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inches ஆப்போசிட் சப்போர்ட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 inches லென்த்தில் டாட்டு மார்க் பண்ணுங்க. உங்கள் ப்ளவுஸ் 13 inches அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டாட் சைஸு 3 or 4 inches அந்த மாதிரி தான் வரும். பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பேக் பார்ட்டு. அதுக்கப்புறம் போட் நெக் மார்க் பண்ணணும். போட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டீப்பு. அதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போட் நெக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி போட் நெக் மார்க் பண்ணுங்க. இது நமக்கு நெட் ஃபேப்ரிக்கு இந்த பார்ட்டு தான் அட்டாச் ஆகிடும். இது எல்லாமே நெட் ஃபேப்ரிக் தான் வரும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கு. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் டிவைடட் பை 2 எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டவுனு சேம். மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக. டாட்டுக்காக 2.5 inches எக்ஸ்ட்ரா. இது ஃப்ரண்ட்டுக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஓகே, 2.5 inches. லைன் போட்டுக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் 1/2 inches கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 2.5 inches இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 2.5 inches மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் டீப்பு உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணும் அந்த டீப்பு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 inches வச்சுருக்கேன். 6.5 டீப் மார்க் பண்ணுறேன். பாக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மார்க் பண்ணி
நெக்கு ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி ஃப்ரண்ட்டில் வர்றதுனால ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. லெவன் இருக்குது. ஸோ 11.5க்கு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட்டு டிவைடட் பை 2 எங்கே வருதோ இந்த பாயிண்ட் எங்கே மார்க் பண்ணிங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணுங்கள். டாட் சைஸு 2.5 இன்ச்சஸ், அதை டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த சைடில் மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எல்லாருக்குமே சேம் தான். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்லேயும் சேம் அந்த 1 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் பார்ட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நெக்கை கட் பண்ணிக்கோங்க. இது பேக் பார்ட்டு. இதுக்கப்புறம் இந்த பார்ட் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட். நெக் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ்ஸு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீஸு அட்டாச் பண்ணால் போதும் ஃபேப்ரிக்கு. ஓகே, இது ஸ்லீவ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஷேப் இருக்குது இல்லையா, இந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் விட ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ் வச்சு கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த பீஸ் மட்டும். ஓகே, இது நார்மல் பீஸ் தான். இது வச்சுட்டு லைனிங்கில் இதெல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஓன்லி நெட் ஃபேப்ரிக்கில் இந்த பீஸ் மட்டும்தான் நெட் ஃபேப்ரிக்கில் வரும். பேக் பார்ட்டில் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் மட்டும்தான் நெட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பின்டக் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃபேப்ரிக்கை, அதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நீட்டாக.
ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கு இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. கரெக்டு ஃபோல்டடில் வர்ற மாதிரி வைக்கணும். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். இந்த ஃபேப்ரிக் விட 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. நெக் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபேப்ரிக் விட 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது பேக் பீஸில் நெட் ஃபேப்ரிக் இப்படி இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பீசஸ்ஸு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸ் பீஸில் 2 சைட்ஸில் பார்டர் வந்திருக்கு. அது ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் கிட்ட இப்படி வச்சு நீட்டாக ஸ்லீவ்ஸு ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸோடது ஆர்ம் ஹோல் கர்வு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி வச்சு ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ்ஸ் கட்டிங் ஆகிடுச்சு. சைடில் ஃபேப்ரிக்கு ஃபோல்டேஜ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஃபோல்டேஜ் வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு கட் பண்ணணும். இதுதான் பேக் பார்ட்டு, கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டுக்காக. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஃபேப்ரிக்கு
கிடைக்கும். இது ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி வச்சு இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இதெல்லாமே இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் மட்டும் இது எப்படி இருக்குது பேப்பரு சேம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி லைனிங்கில் வச்சு பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டும் இப்படி வச்சு நீட்டாக பின் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக கட் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு அந்த ஷேப்லேயே கட் பண்ணணும். லைனிங் மட்டும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸ்லீவ்ஸும் சேம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, மெயின் ஃபேப்ரிக் பேக் சைடில் லைனிங் வச்சுட்டு பின் போட்டுட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங்க்கு சைடில் ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி அட்டாச் பண்ணுறது. இதெல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லு மெயின் ஃபேப்ரிக் லைனிங் அட்டாச் ஆனதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 சைட்லையும். டாட் போட்டதுக்கப்புறம் பைப்பிங் டோரி இருக்குது ரெடிமேட், அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த கர்வ் பிளேசஸ் இருக்குல்ல, இந்த கர்வ் பிளேசஸில் க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நெக்கு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபினிஷ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு பின்ஸ் போட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க நீட்டாக. பின் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி அட்டாச் பண்ணணும். ஓகே, ரவுண்டாக வர்ற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க.
இப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி நெட்டு அட்டாச் ஆகிடும். இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக்கு. இப்படி வச்சு பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. எங்கே எல்லாம் ஃபோல்டு வருமோ அந்த இடத்துல கம்பல்சரி க்ராஸ் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அது ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டும் மெயின் ஃபேப்ரிக்கு வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, பேக் சைடில் வச்சு ரவுண்டாக அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு சைடையும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் டாட்டு ஸ்டிச்சிங் ஆகிடுச்சு. கப்பு இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இது ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டும் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல கர்வ் இருக்கோ அந்த இடத்துல கம்பல்சரி க்ராஸ் கட்டிங் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். இப்போ ரைட் சைடு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரு 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 ஷோல்டர் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அட்டாச் ஆகிடுச்சு 2 சைட்ஸு. இப்போ ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி டபுள் பட்டி சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் ஓப்பனை கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி வச்சு மிட் பார்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போது ஸ்லீவ்ஸ்க்கும் பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. மிடில் இருந்து இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து அட்டாச் பண்ணிக்கோங்க பைப்பிங். ஓகே, இன்னொரு லைனிங்லேயும் கீழே சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ரிச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் இப்படி வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே இருக்கணும்.
நல்லா சைடு கீழே இருக்கணும். ஓகே, இப்படி வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பைப்பிங்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, சேம் இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் நார்மல் ஃபில் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி லைனிங் சைடுக்கு, இந்த ஃபேப்ரிக்கு லைனிங் சைடில் இருக்கணும். லைனிங் சைடில் வச்சு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஹார்மோல் கர்வ் இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸை ஃபினிஷ் ஆகிடும். சேம் இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸோட ஃப்ரண்ட் ஹார்மோல் கர்வ் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக மிட் பாயிண்ட் எடுத்து, ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி இப்படி வச்சு இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த பார்ட்டு ஷோல்டர் கிட்டேருந்து அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் எங்கே ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, அந்த சைடில் இருந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபேப்ரிக்கு, அது கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸோட இன்னொரு சைடு எக்ஸ்ட்ராவாக இருக்குது.
ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டி ஸ்டிச் பண்ணணும். ఇప్పుడు ஹுக்ஸ் பட்டிக்காக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, 2 ஃபோல்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே ஃபினிஷ் ஆகிருக்கு, ஸோ அதனால் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி இதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க எட்ஜில். இப்படி. ஓகே, இது ஹுக்ஸ் பட்டி. இப்போ காஜா பட்டி ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்கில் இந்த மாதிரி 3.5 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க, லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கு. அதுக்கப்புறம் இப்படி மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி. அதுக்கப்புறம் கீழே வைக்கணும், இந்த மாதிரி கீழே இப்படி வச்சு கீழே பார்ட்டில் இப்படி 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். இது டபுள் பட்டிக்காக. ½ இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா கட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கை. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபேப்ரிக் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். காஜா பட்டிக்காக. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு 2 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங் பீசஸ்ஸு கீழே ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 ஃபோல்டு இந்த மாதிரி மிட்டு கட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக சேர்த்து இப்படி வச்சு கரெக்டாக மிட் பார்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும்.
ஸ்டிச் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 inches ஃபோல்ட் பண்ணி சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டு சேம் இதே மாதிரி ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணணும். ஓகே, இது இப்படி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. சேம் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் இப்படி ஃபினிஷ் ஆகிடும். ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் ஐரன் பண்ணி சைட் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் 1/2 inches ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கு மெஜர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கல சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 1/2 inches ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் மெஜர்மெண்ட் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 inches ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி 1/2 inches ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி இந்த சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மெஜர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2, ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 2, ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் சேம் ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2, இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கா பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது டிவைடட் பை 4 பண்ணணும். 34 இருக்குது வேஸ்ட் ரவுண்டு. எங்கே வருதோ பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. இங்கே வருது. இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரா
இதை டிவைடட் பை 4 பண்ணணும். டிவைடட் பை 4. அது இந்த 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது விட்டுட்டு மார்க் பண்ணணும், அதுக்குள்ளே மார்க் பண்ணணும். இன்னொரு சைட்லேயும் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. டூ சைட்ஸில் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெம்மிங் ஹுக்ஸு போட்டதுக்கப்புறம் ½ இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை பக்கத்தில் ½ இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் ஐரன் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஐரன் பண்ணலை, ஸோ நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஹுக்ஸு அண்ட் காஜா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஹெம்மிங் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஓகே, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இது பேக் பார்ட்டு. ஓகே, இந்த டம்மிக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. ஓகே.